ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 பதம் 29. ஏஷ ஹி பிராஹ்மணோ வித்வாம்ஸ் தபக சீல குணான்விதக ஆரிராதயேஷூர் பிரம்ம மகாபுருஷ சம்நீதம் சர்வபூதாத்ம பாவேன பூதேஷு அந்தர்ஹிதம் குணை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏஷ இந்த, ஹி உண்மையில், பிராமண தகுதியுள்ள ஒரு பிராமணர், வித்வான் வேத ஞானத்தை அறிந்தவர், தப தவம், சீல நன்னடத்தை, குணான்வித எல்லா நற்குணங்களையும் உடைய, ராதாயிஷ வழிபாட்டில் ஈடுபட விரும்பி, பிரம்ம பரபிரம்மம் மகாபுருஷ பரமபுருஷரான கிருஷ்ணரே, சம்ஜிதம் எனப்படும் சர்வபூத அனைத்து ஜீவராசியிலும், ஆத்மபாவேன பரமாத்மாவாக, பூதேஷு ஒவ்வொரு ஜீவராசியிலும், அந்தர்ஹிதம் இதய மத்தியில், குணை குணங்களால். டிரான்ஸ்லேஷன். இவர் மிகவும் கற்றறிந்த தகுதியுடைய ஒரு பிராமணர் ஆவார். தவ வாழ்வை மேற்கொண்டுள்ள இவர் அனைத்து ஜீவராசிகளின் இதய மத்தியிலும் உறையும் பரமபுருஷரான பரமாத்மாவை வழிபட பெரும் ஆவல் கொண்டுள்ளார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிராமணர் குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும் பிராமணர் என்று அழைக்கப்படும் ஒரு சாதாரண பிராமணராக தன் கணவரை அந்த பெண் நினைக்கவில்லை. மாறாக இந்த பிராமணர் உண்மையாகவே பிராமண தகுதிகளை கொண்டிருந்தார். யஷ்ய எல்லக்ஷணம் புரோக்தம், அதாவது பிராமணருக்குரிய அடையாளங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. சமோதமஸ்தபக சௌச்சம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம், அதாவது அமைதி, தன்னடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம் ஆகிய இக்குணங்களால் தான் பிராமணர்கள் செயல்படுகின்றனர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 42வது பதத்தில் பகவான் மேற்கண்டவாறு கூறுகிறார். ஒரு பிராமணன் தகுதியுடையவனாக மட்டுமில்லாமல் உண்மையான பிராமணர்களுக்குரிய செயல்களில் ஈடுபட்டிருப்பவனாகவும் இருக்க வேண்டும். தகுதி பெற்றிருப்பது மட்டும் போதாது, பிராமணருக்குரிய கடமைகளில் ஈடுபட வேண்டும். பரபிரம்மனான கிருஷ்ணரை அறிவதே ஒரு பிராமணரின் கடமையாகும். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் என்று பகவான் கூறுகிறார். இந்த பிராமணர் உண்மையாகவே தகுதியுடையவராகவும் பிராமணருக்குரிய செயல்களில் பிரம்ம கர்மத்தில் ஈடுபட்டவராகவும் இருந்ததால் அவரை கொல்வது பெரும் பாவமாகும். அவரை கொல்ல வேண்டாம் என்று அவரது மனைவி மன்னரிடம் வேண்டிக் கொண்டாள். பதம் 30. சோயம் பிரம்மர்ஷி வர்யஸ்தே ராஜர்ஷி பிராவராத் விபோ கதம் அர்ஹதி தர்மஜ்ஞ வதம் பிதுர் இவாத்மஜக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இவர் இந்த பிராமணர், அயம் இந்த பிரம்ம ரிஷிவர்ய ஒரு பிராமணர் மட்டுமல்லாமல் மாமுனிவர்களில் அல்லது பிரம்ம ரிஷிகளிலேயே சிறந்தவர். மேலும் தங்களிடமிருந்துதான் ராஜ ரிஷி பிரவராத் ராஜ ரிஷிகளிலேயே சிறந்தவரான விபோ நாட்டின் தலைவரே, கதம் எப்படி, அர்ஹதி தகுந்தவர், தர்மஜ்ஞ சமய கோட்பாடுகளை தாங்கள் நன்கறிந்தவர், வதம் கொள்வது, பிது தந்தையிடமிருந்து, இவ போல, ஆத்மஜ மகன். டிரான்ஸ்லேஷன். பிரபுவே, தங்கள் சமய கோட்பாடுகளை தாங்கள் நன்கு அறிந்தவர். தந்தையால் ஒரு மகன் கொல்லத் தகாதவன் ஆவான். அதை போலவே இந்த பிராமணரும் அரசரால் பாதுகாக்கப்பட வேண்டியவர். உங்களைப் போன்ற ஒரு ராஜ ரிஷியால் அவர் எப்படி கொல்லத்தகுந்தவராவார்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ராஜர்ஷி என்னும் சொல் ரிஷியை போல் நடந்து கொள்ளும் ஒரு அரசரை குறிக்கிறது. இத்தகைய ஓர் அரசர் பகவானின் பிரதிநிதியாக கருதப்படுவதால் அவர் நரதேவ என்று அழைக்கப்படுகிறார். ராஜ்யத்தை ஆண்டு பிராமண பண்பாட்டை பராமரிப்பது அவருடைய கடமை என்பதால் பிராமணர்களை அவர் ஒருபோதும் கொல்ல விரும்புவதில்லை. பொதுவாக ஒரு பிராமணர், பெண், குழந்தை, முதுமையடைந்தவர் அல்லது பசு ஆகியோர் தண்டனைக்குரியவர்களாக கருதப்படுவது இல்லை. எனவே இந்த கொடும் பாவத்தை செய்ய வேண்டாமென பிராமணரின் மனைவி அரசரிடம் வேண்டினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 29-30 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.